ரிப்போர்ட்ஸ் நோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் முத்தலிஃபர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தலுக்கு முன்னாடி கூட இந்த அளவுக்கு களம் ரொம்ப ஒரு சூடு பிடிச்ச நிலையில இல்லை. தேர்தல் நடக்கும்போது கூட இந்த அளவுக்கு ஒரு பரபரப்பு இல்லை. ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு முதல்வரா பதவி ஏற்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் சார்? தமிழகம் இதுவரை வரலாறு காணாத ஒரு கூட்டணி அரசாங்கம், திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு அரசு, 2 ஆண்டுகளிலே ஆட்சி பிடிக்கின்ற ஒரு அரசு, முற்றிலும் புதியவர்களால் ஆளப்போகின்ற ஒரு அரசு, எதிர்த்து யாரெல்லாம் களம் கண்டாங்களோ அவர்கள் ஆதரவுடன் ஆளப்போகிற அரசு. இந்த மாதிரி பல புதுசு விஷயங்களை நம்ம இப்போ பார்க்குறோம். 108 பெரும்பான்மையான ஆதரவை விஜய்க்கு வாரி வழங்கி, விஜய் உடைய அந்த 108க்கு பேர் பாதியாக நீங்கள் திமுக அதிகமாக கூட்டினீங்கன்னா 106 வரும். இவர் 108. அப்போ 2 பேரும் சேர்ந்தா கிடைக்கிற வெற்றியை விஜய்க்கு வாரி கொடுத்தாங்க. அப்போ அப்படி கொடுத்த அந்த மக்கள் விஜய்க்கு பெரும்பான்மையை கொடுக்கல. எனக்கு என்னமோ அவர் இந்த மாதிரிலாம் அனுபவம் அவருக்கு கிடைக்கட்டும்ன்றதுனால கொடுக்கலையோ நம்ம தெரில. இந்த 3-4 நாட்களில் விஜய் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பார். அவமானம், சகிப்புத்தன்மை, மற்ற பண்பாடு, மற்ற எல்லா விஷயங்களுமே அவருக்கு இந்த 3-4 நாளில் தெரிஞ்சிருக்கும். அவர் எந்த ஒரு எதிர்ப்பு குரலுமே கொடுக்க மாட்டார் சார். போய் எல்லாத்தையும் போய் வந்து ஒரு 2 சீட்டு கேட்கறது, சிபிஎம்கிட்ட போய் சிபிஐ 2 சீட்டு கேட்கறது, அந்த மாதிரி தானே சார். அவர் படத்தில் ஒரு வசனம் வரும்ல, ஏதோ ஒன்று வரும், ஜம்முன்னு கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். அந்த மாதிரி கம்முன்னு இருக்கிறார் போல். அதுவும் ஒரு வகையில் அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிடுச்சு. ஏன்னா வாய் விட்டா அது ஒரு பிரச்சனை ஆகும். அதுக்கு பதிலாக 1க்கு 2 மடங்காக ஆதவ அர்ஜுனா வாய் விடுறாரு. எல்லாரையும் தீக்குள்ளே வைப்பேன், சேகர் பாபத்தி உள்ளே வைப்பேன், அவங்க அண்ணி துர்கா அண்ணியாரை தூக்கி உள்ளே வைப்பேன், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காருல்ல. ஆனால் அந்த உள்ள வைப்பேன் அப்படின்னு சொல்கிற அந்த திமுக கூட்டணி கட்சிகள் தானே சார் இவங்களுக்கே வந்து ஆதரவு தர்றாங்க. அதான் சொல்கிறேன். அதனால தான் கொஞ்சம் பொறுமை, யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோதாப்பர் சொல்லிக்கப்பட்டு. அதனால் பார்த்து தான் பண்ணணும். அதுவும் பொறுப்புக்கு பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழான்னு பாடியிருப்பாங்க. அப்போ அந்த விஷயங்கள்லாம் விஜய்கிட்ட இருக்குது. அவர் இந்த 4 நாளில் ஒரு கடுமையான மன உளைச்சலோட இந்த விஷயங்கள்லாம் சந்தித்து, அதுவும் குறிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 தான் கம்மியாக இருக்குது. அதை கொடுக்குற நம்ம இவர் விசிகா நேற்று கொடுக்காம காலையில் சொல்கிறேன்னு சொல்லி காலையில் கொடுத்துருந்தா கூட அவங்க போய் கவர்னர் பார்த்துருப்பாங்க. ஆமாம், இன்றைக்கி ஏதோ 7 மணிக்கு அவர் வந்து கேரளா போகிறதா கூட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இழுத்து அடித்து கடைசி டைமில் கொடுத்தா அவங்க கொண்டு போகிறதுல அவர் கிளம்பி போயிட்டார். சட்ட சிக்கல் என்ன வரும்னா 11ஆம் தேதியோட நம்மளது முடியுது சட்டமன்ற காலம். இருந்தாலும் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிக்கலாம் வச்சுக்கோங்க. இல்லை முடிஞ்சிச்சு, நான் வந்து ஒரு இது பண்ணோம் வாங்கணும் அது இதுன்னு தள்ளினா மேலும் மன உளைச்சல் தானே. ஆமாம், ஆளுநர் ஆட்சி வரும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிட்டு இருக்காங்க சார். அதெல்லாம் இனி வராது. 120 வந்துடுச்சு இல்லை, 118 வந்துருக்கு நினைக்கிறேன். ஐயுஎம்எல் பார்த்து கொடுத்துட்டாங்களா அதில். அதனால் 120. இதுக்கு பிறகு நீங்கள் பண்ணீங்கன்னா கோர்ட்டு தலையிட்டுரும். இது வரைக்கும் கோர்ட்டு தலையிட வாய்ப்பு இல்லை. ஏன்னா கோர்ட்டில் போனால் அவங்களுக்கு மெஜாரிட்டி, அந்த 118 எண்ணிக்கை எனக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குதுன்னு கவர்னர் சொல்லலாம். ஆனால் இனி 118ல் 120 வச்சுருக்காரு. அதுவும் அந்த டேட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டார். அதனால் இனி அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு கொடுங்க, அவர் ஃப்ளோர் டெஸ்ட் அவர் சட்டசபையில் நிரூபிச்சுக்குவார்னு கோர்ட்டு உத்தரவிட்டுரும். இதுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் வந்து தனிப்பெரும்பான்மையை வந்து சட்டசபையில் காட்டட்டுமே, எதுக்கு இப்போவே இந்த மாதிரி தொல்லை பண்ணணும் வந்து ஆளுநர் அவர்கள் அப்படின்னு ஆளுநர் மேலே பல குற்றச்சாட்டுகள் வந்து. நம்ம தலைவர்கள் பெரும்பாலும் வாட்ஸ்அப் தலைவருங்க. அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ திருவிக்குவாங்க, மாற்றிக்குவாங்க. தேவை ஏற்பட்டால் இப்படி பேசுவாங்க. இதே ஆட்கள் தான் ஆளுநர் பதவி, ஏன் இதை தேவைக்காவுடைய தேர்தல் அறிக்கையிலே ஆளுநர் பதவி தேவையில்லை, அதை அகற்றணும், நடவடிக்கை எடுக்கப்படலான்னாங்க. இன்றைக்கி ஆளுநர் பின்னாடி அலைய வைக்கிறாங்க. இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும் ஆளுநர் பதவி என்னன்னு. ஆளுநர் பதவி தேவையில்லைன்னு அது ஒரு பெரிய பைத்தியக்காரத்தனம். அது திரும்ப இவங்க வலியுறுத்திட்டே இருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சட்டம் இயற்றுகிற இடத்துல இருக்கிறது சட்டமன்றங்கள், பாராளுமன்றம். அந்த சட்டம் இயற்றுகின்ற சட்டமன்றம், பாராளுமன்றத்தை கண்காணிக்கவும் நெறிப்படுத்தவும் 2 அமைப்புகள் இருக்குது. ஒன்று கான்ஸ்டியூஷன் ஹெட்டு, இந்த இது ஜனாதிபதி, மாநிலங்களில் ஆளுநர்கள். இன்னொன்று நீதிமன்றங்கள். இந்த 3 தான் ஒன்றை சார்ந்து ஒன்று. இந்த விஷயங்களே தெரியாமல் ஆளுநர் பதவி தேவையில்லை அப்படின்ற மாதிரி வளர்றது ஒன்று. 2வது ஆளுநர் பதவி ஆட்டுக்கு தாடி போல் ஆளுநர் வந்து தேவையில்லைன்னு பேசுறது. 3வது விஷயம், ஆளுநருடைய பவர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் பேசுகிறதுக்கு முன்னாடி. ஆர்டிகல் 164ல் ஆளுநருக்கு என்ன பவர் இருக்குன்னா, முதலமைச்சர் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க வருதுன்னா
அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கான கட்சி, தகுதியான கட்சியை தேர்ந்தெடுக்கிற பவர் ஆளுநர் கையில் தான் இருக்குது. அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது அவருக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. குதிரை பேரத்தை தடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ குதிரை பேரம் நடக்காமல் இருக்கணும்னா அந்த மெஜாரிட்டி இருக்கிறவங்கள தான் அழைக்கணும் அப்படின்றதுக்கும் ஆளுநருக்கு உரிமை இருக்குது. ஆனால் இங்கே குதிரை பேரம் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்குல்ல சார். அதுக்கு முன்னாடி அப்போ பார்த்துக்குங்க, அப்போ முன்னாடியே ஒரு 118 கூட்டுவான்றாரு, ஆனால் குதிரை பேரம் போய்கிட்டு இருக்குன்றாங்க. அப்போ இவர் 118 இல்லாமல் கொடுத்துருந்தா ஒன்றும் இல்லாதவர் பவராக இறங்குவார்ல, அவர் செய்வார்னு நான் சொல்ல வரல. இப்போ ஒன்றும் இல்லை, வினோத் முதலமைச்சர் ஆகிட்டார், 108 வச்சுக்கிறாரு. அங்கே போய் கேட்குறாரு, வினோத் கையில் நான் கொடுத்துட்றேன், இந்த வினோத் முதலமைச்சர் ஆகிடுங்கன்னு. எல்லாம் ஐவிஏ ஐஸ்பிஎஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ அந்த கட்சியில் 10, இந்த கட்சியில் 10, எவ்வளோ அமௌண்ட் வேணும் அது கொடுக்குறதுக்கு? நீ வினோத் முதலமைச்சர் ஆகிட்டா தொழிலதிபர்கள்லேருந்து கான்ட்ராக்ட்காரர்லேருந்து எல்லாம் இருப்பாங்க. எப்பா அவனுக்கு ஆளுக்கு 100 கொடு, 10 கோடி, 10 பேருக்கு 10 கோடி, 100 கோடி கொடு, இங்கே 10 கோடி 100 கோடி. எப்பா 20 பேரும் ஃப்ளோட்டர்ஸில் ஆதரிக்கணும் சார், எங்களை கட்சி விட்டு நீக்கிட்டாங்கன்னா தகுதியில் பண்ணிட்டாங்கன்னா அது பார்த்துக்கலாம், கோர்ட்டுக்கு போகலாம், அப்படியே அது வரைக்கும் தள்ளலாம். அதே மாரி இருந்தால் எங்கள் கட்சியில் நிற்க வச்சு ஒன்று ஜெயிக்க வைக்கிறேன், இல்லை வாரியத்தில் வந்து தரேன். இந்த பேசுறதுக்கான வாய்ப்பு எது கொடுக்குது? முதலமைச்சர் பதவி கொடுக்குது. இப்போ ஒன்றுமே இல்லை, வினோத் தனியாகிறாரு, போய் யார்கிட்ட போய் கேட்டாலும் தெரிஞ்சு போய்டும், பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டேன், அதிகாரம் இருக்காது. இதுதான். அப்போ ஆளுநருக்கு இந்த கடமை இருக்குது. இப்போ இவர் வந்து 118, 108 வச்சுருக்காரு, கோலிஷன் கவர்மெண்ட்டுன்றாரு. அப்போ கோலிஷன் கவர்மெண்ட்னா நீங்கள் 112 தான் வச்சுருக்கீங்க, மீதி யார் எங்கேன்னு கேட்குறாரு. இல்லை வருவாங்க, வந்தாங்களும் 118 எடுத்துகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு நாளைக்கே பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறேன். அப்புறம் இவர் போனார். இதில் நடுவில் கேம் விளாண்டாங்க. விஜய் காங்கிரஸ் கூட போனோன்னா விஜயே ஒன்றும் இல்லாமல் பண்ணணும், இந்த இவங்க பவர் ஆகிடுவாங்கன்ட்டு எதிரிகள் ஒன்று சேர்ந்தாங்க. திமுகவும் அதிமுக கூட்டணி கட்சிகள் சேர்ந்தா 120 வருது. அவங்க ரெடி ஆகிட்டு நேரத்தில் தான் இடதுசாரி தலைவர்கள் மேலேருந்து தலையிட்டு இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றதெல்லாம் அவர்கள் பேசி, எம்ஏபிபி பேட்டி பார்த்தீங்கன்னா மதவாத சக்தி உள்ளே வரக்கூடாது, வளரக்கூடாது பண்ணி இவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கிற 4 எம்எல்ஏக்கள் இடதுசாரிகள் விஜய் ஆதரிக்கணும்னு ஆர்டர் போட்டாங்க. நான் எப்படி பாஜக கூட்டணியில் இருக்க அதிமுக எப்படி நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல்பாட்டில் வந்துடுச்சு. போட்ட உடனே நிலைமை தலைகீழாயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர்கள் அந்த முடிவை கைவிட்டாங்க. இதிலெல்லாம் அப்படியே தடுமாற்றங்கள் வந்தது. இவர்கள் புதுசான ஆட்கள், அனுபவம் இல்லாதவர்கள்னு முஸ்லீம் லீக்கில் ஒருத்தரும் அமமுகவில் ஒருத்தர் வந்தோடனே அதை கொண்டு போய் கவர்னர்கிட்ட லெட்டராக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. வந்திருக்கவங்கள வச்சுக்கணும், அவங்கள ஃப்ளோர் டெஸ்ட் டைமில் எங்களுக்கு வாக்களிங்கன்னு வச்சுருக்கணும். 118ன்றது பக்காவாக கட்சியோடு இருக்கணும். அந்த தப்பை நேற்று பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. அதில் வந்து மாட்டினோன்னே அவங்க பல்ட்டி அடிச்சிட்டாங்க, ஆதரவு கொடுத்தவங்க. இப்படி இது ஒரு பக்கம் போச்சு. திருமாவளவனை முதலமைச்சராக்கி சிபிஎம் சிபிஎம்மும் வந்து எங்களுக்கு எந்த ஆட்சியிலையும் இப்போ அதிகாரம் வேண்டாம், இதில் பதவியில் எந்த இதுலையும் அதிகாரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா திருமாவளவன் அவர்கள் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கேட்டுட்டு இருக்கதாகவும் பல தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி திருமாவளவனை முதல்வராக்கி திமுக அதிமுக ஆதரவு அளிப்புன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனால் இடதுசாரிகள் 4 பேரும் அங்கே தான்றது உறுதியானதுனால அப்போ மெஜாரிட்டி கிடைக்காது. அப்புறம் பாமகவும் ஒத்துக்காது திருமாவளவன், அதனால் அந்த முடிவும் கைவிட்டாங்க. இந்த கேப் தான் நேற்று ஃபுல்லாக இழுத்துச்சு. அப்புறம் நைட்டுக்கு மேலே தாவேக்காக ஆதரவு கொடுக்கலான்னு அதை பேசி இவர்கள் பண்ணி நான் காலைல கொடுத்துருந்தாங்கன்னா அவர் போய் பார்த்து கொடுத்துருப்பார். அது ஒரு பெரிய பந்தா பண்ணி அதில் தான் இந்த துணை முதல்வர் திருச்சி கிழக்கில் நிற்கணும், திருப்பியும் பை எலெக்ஷனில் நான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதெல்லாம் வந்து அப்புறம் ரவிக்குமார் சொல்கிறார், அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை, நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு. அப்புறம் கடைசியாக என்னாச்சுன்னு தெரில, அவங்களும் நிபந்தனையற்ற ஆதரவுன்ட்டாங்க. இந்த எல்லாம் முடியணுன்னா திமுகவில் இருக்கிற இஸ்லாமிய இயக்கமான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு திமுக தலைவரின் கட்டளைப்படி மறுபடியும் வாலண்டரியாக வந்து ஆதரவு கொடுக்கும். அமமுக எம்எல்ஏ அவர்கள் வந்து யாருக்குமே தெரியாமல் காணாமல் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து டிடிவி தினகரன் அவர்கள் குற்றச்சாட்டு தெரிவிச்சிருந்தாரு. அது சம்மந்தமாக அர்லேக்கர் கவர்னர் அவர்கள்ட்டையும் போய் புகார் கடிதம் கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுது சார். இவங்க கொண்டு போய் ஒரு லெட்டர் அங்கே கொடுத்துட்டாங்க. கவர்னர் முறைப்படி கூட்டணி கட்சிகளை ஃபோன் பண்ணி கேட்குறாரு. டிடிவிக்கு அப்போ தான் தெரியுது, ஏப்பா அவர் அங்கே இருக்கான்றாங்க, இவங்க கொடுத்துட்டுருக்காங்கன்னு தேடுறான்னு ஃபோனை போட்டால் ஃபோனை சுவிட்ச் ஆஃப். அப்புறம் பிடிச்சிட்டாங்க ஆளை.
பிடிச்ச உடனே அவரை வச்சு கவர்மெண்ட்டை கூட்டு போய் இவர் ஆதரவு கொடுக்கலன்னு சொல்ல வச்சுட்டாங்க. ப்ரெஸ் மீட்டுமே போயிருந்துச்சு 2 பேரும். அப்புறம் ப்ரெஸ் மீட் வச்சாங்க. ஆனால் இவர் போனது, லெட்டரில் கையெழுத்து போட்டது, எல்லா வீடியோவும் இருக்கு, அதெல்லாம் நேற்று வெளியிட்டாங்க. சார்பிலேருந்து வெளியிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு, அது ஏஐ வீடியோ அப்படின்றாரு. ஏஐ வீடியோவாக கூட இருக்கலாம் அப்படின்றாரு. இந்த காமெடி அப்புறம் கிண்டி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்காங்க. விசாரணையில் க்ளீனாக தெரிய வரப்போகுது. கையெழுத்து போட்டது போலி, ஒரிஜினல் லெட்டர் காமின்றாங்க. ஒரிஜினல் லெட்டர் அவங்கள்ட்ட இருக்க தான் போகுது. வாட்ஸ்அப்பில் அனுப்புறாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்காதா? சரி, நீ அவர் மாற்றி சொல்லலாம். காமராஜ் அவர் கையெழுத்த தடயவியல் சோதனைக்கு அமிச்சா தெரிஞ்சிருமா தெரியாதா? கண்டிப்பாக. அந்த வீடியோ ஏஐயா இல்லையான்றத ஃபாரன்சிக் அமிச்சா தெரியுமா தெரியாதா? அவர் வாய்ஸ் பேசுகிறாரு, அதை ஆடியோ டெஸ்ட் அமிச்சா தெரிய போகுது. அதனால் எதுவுமே தெரியாதுன்ட்டு உருட்டுனா மாட்டிக்குவாங்க. இந்த அளவுக்கு டிடிவி தினகரன் அவர்கள் இப்படி செயல்படுறதுக்கு காரணம் என்ன சார்? அவருடைய ஒரே எம்எல்ஏ திடீர்னு அவர் போயிட்டு கட்சி எந்துன்னு சொல்லாமல் ஸ்பிளிட்டுன்னு வரும் கணக்கில். ஒருத்தர் அவரே அங்கே போயிட்டார், எந்து தான் அமமுக குக்கர் சின்ன எந்து தான் போட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதுக்கப்புறம் போராடி வாங்குறதுன்னு வேறு விஷயம். தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாரும் கீ கேடர்ஸ் எங்கள்கிட்ட இருக்காங்க, பொதுக்குழு உறுப்பினர் எங்கள்கிட்ட இருக்காங்க, மாவட்ட செயலர் எங்கள்கிட்ட இருக்காங்கன்னு அவர் வாங்கிடுவார். இருந்தாலும் ஒரு தொல்லை இல்லை, அதனால அவமானம் இல்லை. அதுக்காக அவர் இது பண்ணி வாங்கி அவரை இழுத்துட்டு வந்துட்டார் திருப்பி. ஆனால் இதை மறைக்க முடியாதுங்க. அது ஒரு வேளை உண்மையாக இருந்துச்சுன்னா தடயவியலுக்கு அமிச்சாங்கன்னா மாட்டிக்குவார், காமராஜ் மாட்டிக்குவார். பொய் புகார் கொடுத்தாலும் அவர் மாட்டுவார். இல்லை இவங்களே போர்ச்சேரி லெட்டர் ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க மாட்டிக்குவாங்க. அப்படி பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லையே. தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை தான் ரொம்பவும் எதிர்த்து பேசிட்டு இருந்தாங்க விஜய் அவர்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு பிறகு திமுகவில் இருக்க கூட்டணி கட்சிகளோட தான் இப்போ கூட்டணி அமைச்சு, தேர்தலுக்கு முன்னாடி தான் அடிமை பாஜகவுடைய அடிமைன்னு அதிமுக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒன்றா சேர்ந்து கூட்டணி வச்சு அமைச்சரவை அமைக்கலான்னு ட்ரை பண்ணாங்களா இல்லையா? இன்னொன்று தீய சக்தின்னு திமுக தானே சொன்னார், திருமாவளவன் சொன்னாரா? இருந்தாலும் அவங்களுக்கு கூட்டணி கட்சிகள் அவங்களோட கொள்கையில தானே சார் ஏற்று போயிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய கொள்கைலாம் கிடையாது. இடதுசாரிகள் அதனால தான் சண்முகம் சொன்னார், நாங்கள் தனித்து எங்கிற கட்சிங்க, எங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, தேர்தலில் ஒரு உடன்படிக்கை வைக்கிறோம். ஆனால் மதச்சார்பற்ற கொள்கை அதில் நாங்கள் ஆமாம், இவர் மட்டும் நான் மதம் சார்ந்த கொள்கையை வச்சுக்கிறாரு. இவரும் மத சார்பற்ற, காங்கிரஸ் இவர் கூட தானே இருக்குது, பிஜேபி கூட இருக்கார் அவர். இருந்தாலும் நாங்கள் பெரியாரோட கொள்கையில ஏற்றாலும் அந்த பெரியார் கொள்கை ஏதாவது பட்டயம் போட்டு கொடுத்துருக்காங்களா? பெரியார் கொள்கையில் இருந்தால் தான் மத சார்பற்றாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பெரும்பான்மை மக்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் அதுவே போதும், மதவெறி இல்லாத இருந்தால் அதுவே போதும். இதுக்கு பிறகு இந்த ஆட்சி எப்படி சார் நடைபெறும்? இந்த மாதிரி பெரும்பான்மை இந்த அளவுக்கு ஒரு சிக்கலுக்கு ஏற்பட்டு நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுன்னுவாங்க, அந்த மாதிரி தினம் பிரச்சனை. இந்த அன்கண்டிஷனல் சப்போர்ட்னு இருக்காங்களா, அவங்களாம் வம்பில் தின்னு தான் இருப்பாங்க. அப்புறம் ஆட்சியில் பங்கு கொடுத்தா அவங்களால ஒரு பிரச்சனை வரும், கட்சிக்காரங்களால் பிரச்சனை வரும். இதெல்லாம் உள் பிரச்சனை. இதை தாண்டி வெளியே நீங்கள் இது நடக்கும். இவர் நிதி சுமை இருக்குது, இவர் சொன்ன திட்டங்களெல்லாம் இவரால் நிறைவேற்ற முடியாது. நிறைவேற்றினா பட்ஜெட்டு பெருசாக இடிக்கும், பெரிய கடன் சுமை ஆகிடும். கடன் வாங்குற லிமிட்டையும் தொட்டுட்டு போயிட்டாங்க அவங்க. கிட்டத்தட்ட கஜானாவை காலி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் இல்லை கஜானாவில். அப்போ இருக்கிறத வச்சுக்கிட்டு சமாளிக்கணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கவே முடியாது. இவர் சொல்கிற மாதிரி மின்சாரம் 200 யூனிட் இலவசம், அனைத்து பெண்களுக்கும் 3500, 60 வயது கடந்த பெண்களுக்கு 2500 மாதம் 2500, ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டரு தரதான், 6 சிலிண்டரு, பேருந்துகளில் இலவச பயணம், எல்லா பேருந்துகளும். ஆமாம், நகர பேருந்துகள் மட்டும் இல்லாமல் நம்ம வேற எந்த பேருந்து, எல்லா பேருந்தும். இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறது பெரிய சிக்கல் ஒன்று பண்ணணும். இன்னொன்று, திமுக பாணியிலே ஒரு மத்திய அரசை பகச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணாருன்னா ஒரு நிதி தேராது. அப்போ இதிலெல்லாம் ஒரு வித்தியாசம் காமிக்கணும். பிரதமரை பார்க்கணும், நிதியமைச்சரை பார்க்கணும், தேவையான மத்திய அரசு திட்டங்களில் கரெக்டாக முடிவெடுக்கணும். அப்போ இவர்கள் நெருக்கடி கொடுப்பாங்க. அதுதான் இப்போ திமுக தரப்புலேருந்து ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு சார். ஏன் இந்த அளவுக்கு பாஜகவை பற்றி எந்த ஒரு எதிர்ப்பு குரலுமே அவங்க தெரிவிக்கலை விஜய் அவர்கள், அப்படிங்கிற மாதிரியும் பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. இவர்கள் எதிர்ப்பு குரல் தெரிவிச்சுக்கிட்டு கள்ள உரம் வச்சிருக்காங்களா? அதுக்கு என்ன பண்ணுறது? இவங்க எதிர்ப்பு குரல் தெரிவிக்கிறாங்க, தனியாக வேற வகையில் உறவு வச்சுக்கிறாங்க. அது யாராவது பொதுமக்களை கேட்டால் இல்லை நான் சொல்லுவாங்க. பிஜேபியோட டிஎம்கே ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்கன்றது யாராவது? விஜய் அவர்களே பல இடங்களில் சொல்லியிருக்காரு. அவரும் சொல்லியிருக்காரு. அரசல் புரசல் பேச்சுக்கள் எல்லாம் என்ன, இது வரைக்கும் எந்த அமைச்சர் மீது நடவடிக்கை வந்திருக்கா? மணல்லேருந்து கனிமவள கொள்ளையிலேருந்து பத்திரப்பதிவுலேருந்து பல விஷயங்கள் பெருசாக வெடித்து கிளம்பிச்சு. ஏதாவது பெருசாக நடவடிக்கை வந்ததா? அதனால் பூச்சாண்டி காமிச்சிட்டு அவங்க காரியத்தை அவங்க சாதிச்சுப்போம். இப்போவும்
திமுக அதிமுக சேர்ந்து அமைச்சரவை அமைக்கலான்னு முடிவை யாருடைய பர்மிஷனோட எடுத்திருப்பாங்க? அதுவும் நடக்க முடியாமல் போயிடுச்சு. நடுவில் இடதுசாரிகள் பூந்து காங்கிரஸ் இடதுசாரிகளும் அதை கெடுத்து விட்டாங்க. கனிமொழி அவர்களுமே அது பிடிக்காத ஒரு காரணத்தினால தான் நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிக்கிறாங்க. அதெல்லாம் கனிமொழிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கனிமொழிலாம் நீங்கள் திமுகலாம் இவங்க ஆதிக்கம் தான். இப்போ தான் கொஞ்சம் இன்னும் ஆட்சியில் இல்லை பிரச்சனை வரணும்னா ஒவ்வொன்றா வெடித்து கிளம்ப ஆரம்பிக்கும். மற்றபடி கனிமொழிலாம் திமுகலாம் பெரிய பவர். அவங்க சொல்லிலாம் இவங்களாம் கேட்க மாட்டாங்க. அதான் சும்மா இவனுக்கு உருட்டுறது. திமுக கட்சி நாங்கள் தொடர்ந்து வந்து எதிர்கட்சியாக தான் செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு போராட்டங்களுக்கு பிறகு அமைக்கப்படுற இந்த ஆட்சி எந்த அளவுக்கு அவங்க எதிர்ப்பாங்க சார்? திமுக இல்லாத தொல்லைலாம் கொடுப்பாங்க. திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது பெரிய தொல்லை கொடுக்கும். கண்டபடி பேசுவாங்க. பல பேர் சொல்லுவாங்க திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட எதிர்கட்சியாக இருக்கிற போது தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பல பேர் சொல்லுவாங்க. அதாங்க கண்டபடி பேசுவாங்க, கண்டதை பண்ணுவாங்க. அதை சமாளிக்கிற அளவுக்கு முடியாது. அதனால் ஏதாவது இவங்க தான் வாய் விடுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். இந்த பக்கம் ஏடிஎம்கேயோட உறவு இவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்க நல்லாயிருக்கும். இல்லாட்டின்னு வச்சுக்கலாம். அதிமுக இது வரைக்கும் எந்த ஒரு குரலையும் எழுப்பாததுக்கு காரணம் என்ன சார்? இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் தாவேகாவை வாய்ப்பு தேடி கேட்டு வந்தாங்கன்னா ஆதரிக்கலான்ற முடிவில் வந்தாங்க. இவர்கள் இந்த சைடே ட்ராவல் பண்ணனால அந்த சைடு இதாகல போனாங்க. டக்குன்னு பின்வாங்கிட்டாங்க. அது அதிமுக கோபம். அதனால் பெருசாக காமிச்சிக்கல. என்னைக்கு இருந்தாலும் நம்மள்ட்ட வருவாங்க அப்படின்றதுனால அப்படி இருக்காங்க. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததற்கு நன்றி சார். நன்றி.